வணக்கம் நண்பர்களே. நமது பத்மநாபன் ராமு சேனல் மூலியமாக இன்று ஒரு அற்புதமான ஒரு முத்திரையைத்தான் தற்பொழுது பார்க்க போகிறோம். எங்கு பார்த்தாலும் தலைவலி, தலைப்பாகங்களில் அதிகமான வலி, கண் பகுதிகளில் வலி, கன்னம், நாடி, கழுத்து பகுதிகளில் அதிகமான ஒரு பெயின் வர்றதை பார்த்துருக்கோம். அந்த சமயத்தில் இந்த தலைவலி குணமாகிறதுக்கு மகா சிரசு முத்திரை ஒரு அற்புதமான ஒரு முத்திரை நமக்கு உதவும். மருத்துவமனை செல்லாமலே அதை குணப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு முத்திரையைத்தான் தற்பொழுது நமது பத்மநாபன் ராமு சேனல் மூலியமாக பார்க்க போகிறீர்கள். அந்த முத்திரை, மகா சிரசு முத்திரை செய்வது எப்படி என்பதை பார்ப்போம். 2 கைகளிலும் செய்ய வேண்டும். இந்த மோதிர விரலில் நம்ம அந்த நடுவிரல், இந்த மோதிர விரலில் நடுவிரலுக்கு நேராக அழுத்தி மீதமுள்ள கட்டை விரல், நடுவிரல், ஆள்காட்டி விரல் இது 3ஐயும் தொடுமாறு வைத்துக்கொண்டு இந்த சுண்டு விரலை நேராக, இந்த சுண்டு விரலை இப்படி நேராக இருக்கிற மாதிரி பண்ணணும். பார்த்துக்கங்க. அதனால் எந்த அளவுக்கு இந்த சுண்டு விரலை நம்ம நேராக நம்ம வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லது. பார்த்துங்க. டெய்லி ஒரு 5 நிமிடம் செய்தால் போதும். மகா சிரசு முத்திரை ஒரு அற்புதமான ஒரு தலைவலிக்கு, எங்கே பார்த்தாலும் தலைவலிக்கு அடிக்கடி மாத்திரை போடுவாங்க. பொழுதன்னைக்கு தைலத்தை தேய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க. வேலை பார்க்குற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு தைல டப்பாவை ஒரு ரவுண்டு விட்டோம்னா நம்ம கார்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சுற்றி வந்துச்சுன்னா அந்த டப்பாவே காலி ஆகிடும். ஏன்னா எப்போ பார்த்தாலும் தலைவலிக்குது டென்ஷனாக இருக்குன்னு தைலத்தை போட்டு அப்பிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு தலைவலிக்கு டெய்லி ஒரு முறை இந்த முத்திரையை ஒரு 5 நிமிடம் ஒரு நாளைக்கு 2 முறை செய்தால் நல்ல பலன் கிடைக்கும் நண்பர்களே. மகா சிரசு முத்திரை இதை செய்துவிட்டு கொத்தவரங்காய் ஜூஸ் குடித்தால் மிகவும் பலனளிக்கும். நன்றி நண்பர்களே. நாளைக்கு ஒரு அற்புதமான ஒரு முத்திரையில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சமூக ஆவலர் பத்மநாபன். நன்றி, வணக்கம்.